இப்போ ஓகேவா? ம். ஆஹா, இன்னும் 2 நாள்ல நாம காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே. நாம கேட்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள இவ முந்திக்கிட்டா. எவ்வளோ? 3500. நாம இப்ப கேட்டா சரியா இருக்குமா? அவகிட்ட பணம் இருந்தா சரி, இல்லைன்னா அவளுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி ஆயிடும். நாமளே சமாளிச்சுக்கலாமா? இந்த இனிமே படிப்பு விஷயத்துல இப்படி தப்பு பண்ணக்கூடாது. இதுவே முதலும் கடைசியுமா வச்சுக்கோ, சரியா? சரிங்க அண்ணமண்டி, இனிமே நான் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணமண்டி. இவக்கு இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு போக முடியாது. பெயிண்ட் வேலை ஒன்று இருக்கு, அதை முடிச்சா கொஞ்சம் காசு வரும். இன்னும் 2 நாள்ல காலேஜில் எக்ஸாம் ஃபீஸ் வேற கட்டணும். நாங்கள் ஏற்கனவே நீ ரொம்ப சிரமப்படுற, மேற்கொண்டு உனக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும் தான். நீயும் தனியாக எவ்வளோதான் கஷ்டப்படுவ. போனாக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவு பார்க்கணும். அதான் எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்றியல, அப்போ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. வேலைக்கு போறாராம், வேலைக்கு. உங்களை படிக்க வைக்க தெரிஞ்ச எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தெரியாதா? அதான் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். மாப்பிள, அமுதா புள்ள சொல்ற கேள்றா. மாமா, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மாமாக்கு முன்னாடியாவது வாத்தாக்காரிக்கு தெரியாம படிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப அவங்களுக்கு நீ திரும்ப படிக்க தெரிஞ்சு போச்சு. இப்பத்தே நீ இன்னும் கவனமா படிக்கணும். மறுபடியும் நீ சொத அமுதா,
வயலா? ஐயோ, நம்மள பாத்துறவே கூடாதே. முகத்தை நல்லா மறைச்சுக்கலாம். வலிக்கிற போது பார்த்து. இன்னைக்கே நடுவேலை முடிஞ்சிடும்ல மாமா? அதெல்லாம் முடிஞ்சிடாதா? சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லித்தானே அவங்களுக்கு கூடிய வசதி கொடுத்துருக்கோம். ஐயோ, அத்தை வர தேவையில்லாம இங்க வந்து மட்டும் அவங்க பாத்துட்டாங்கன்னா வீணா அவமானம் ஆயிருமே. என்னம்மா பேரை சொல்லுமா? ஏம்மா, யாருமா நீ? முகத்தை மூடிக்கிட்டு இருக்க? என்னமோ கொள்ளையடிக்க போற முகமூடி கொள்ளக்காரி மாதிரி முகத்தை மூடி இருக்க. முந்தனை எடுமா. எங்கேயோ ரொம்ப நாள் பார்த்து பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரியே தெரியுது. ஏமா, உன்னதாமா முகத்துல இருக்கிற துணி எடுமா. இப்போ உனக்கு கூலி வேணுமா வேண்டாமா? முகத்துல போட்ட துணி எடு. ஏயா பழனி, பாத்தியா யாருன்னு? உமா, நல்லா பாரு, யாருன்னு தெரியுதா? வருங்கால வாத்தியாரு உண்டாட்டி. வயக்காட்டுல கூலி வேலை பாக்குறாங்க. அமுதா ஏன் இங்க வந்தா? போச்சு. என்னம்மா படிக்காத மேதை, ரோம்புருஷனை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்டயே கூலி வாங்குறதுக்கு வரிசையில நின்னுகிட்டு இருக்க. சொத்து வேணாம், புருஷனை வாத்தியாராக்கவன்னு சவால் விட்டுட்டு எங்கன வந்து நிக்கிறான்னு பாருங்க. அவனே படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம திமிர் எடுத்து திரிஞ்சவன். அதெல்லாம் மறுக்கல அத்தை, நான் இருக்கேன்ல. நீங்க ஏன் கஷ்டப்படணும் தான் நான் கேக்குறேன். ஓ கஷ்டத்துல கொஞ்சமாவது பங்கு எடுத்துக்கலான்னு தாமா. பாத்தா அமுதா, இங்க நான் வந்து இவங்க கிட்ட வேலை பார்த்துதா அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் குடுக்கறோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுதா. அது மட்டும் இல்லாம நம்மள அவங்க அவமானப்படுத்தி பேசுனது அவனுக்கு தெரிஞ்ச அம்புட்டுதான். பையன் கோவத்துல ஏதாவது கோளாறு பண்ணிடுவான். அப்புறம் நாம நினைச்சது நடக்காம போயிடுதா. எக்காரணத்தை கொண்டும் இந்த பணம் எங்க இருந்து எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுதா. நானும் எதுவும் வாய் திறக்க மாட்டேன், நீயும் சொல்லிவிடாததா. சரிங்க அத்தை, நம்மள அவமானப்படுத்தின அவங்க முன்னாடி இவங்களை எப்படியாவது வாத்தியார் ஆக்கி நிப்பாட்டி ஆகணும். அதுக்கு நாம எம்பிட்டு அவமானத்தை சந்திச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் புள்ள தோத்துற கூடாதுமா. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் அத்தை. பழையபடி நம்ம வீடு வாத்தியார் வீடு ஆகும்.
பையனோட போர்ட முந்தானையால துடைக்கதான் போறிய. நாங்க அங்கன போய் வேலை பார்த்து கூலி வாங்குற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அது அவங்க நிலம்னு. அலமேலு அக்கா தாக்கல் சொல்லிதான் மேஸ்திரி மூலமா போனேன். அத்தையும் அங்க வேலைக்கு வந்தது எனக்கு அங்கன போய் தான் தெரியும். சரிதா, வேலைக்கு போனீங்க, வேலை செஞ்சீங்க, அதெல்லாம் சரி. கூலி வாங்கும் போது அது அவங்க நிலம் தெரியுமில்ல, எதுக்கு அந்த பணத்தை வாங்கினீங்க? அவன் மோத்துல விட்டறிஞ்சிட்டுல வந்திருக்கானே. யாரு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சோமோ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு கூலி வாங்கிட்டு வந்திருக்கீங்களாமா? அவனுக்கு எம்பிட்டு கேவலமா நினைச்சுப்பானே நம்மள. சித்தப்பா என்ன பேசுறிய? நாம ஒண்ணும் அவங்க கிட்ட போய் பிச்சை வாங்கல. நாங்க உழைச்ச உழைப்புக்கு கூலி தான் அவங்க கிட்ட வாங்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க இந்த காசுக்காக பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. உழைச்சுதான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கோம். கூலி குடுக்கறதுனால அவங்க ஒன்னும் நமக்கு மேலேயும் இல்ல, கூலிய வாங்கறதுனால நாம அவங்களுக்கு கீழேயும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கூலி தரணும்னு. அதானே, நாம ஒண்ணும் அவங்க கிட்ட கை கட்டி கடன் வாங்கலையே. உண்மையா உழைச்சதுக்கு காசு வாங்கிட்டு வந்திருக்கோம். வீணா வெட்டி ரோசம் படாம பணத்தை எடுத்துட்டு போய் ஃபீஸ கட்டி ஒழுங்கா படிக்க சொல்லு. அதை இவன் சரியா பண்ணாவே அவங்கள நாம ஜெயிச்ச மாதிரிதான். என்னமா பண்ணுங்க, நான் எதுலயும் தலையிடல. ஏய், சரி விடுக்கா. மாப்பிள்ள கொஞ்சம் கோவக்கார, விஷயம் கேள்விப்பட்டு சூடாயிருப்பான். நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு வீணாகாது. காலேஜ் போய் பரீட்சைக்கு மாப்பிள்ள ஃபீஸ் கட்டிடுவான். நீங்க ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். பேரு, ரோல் நம்பர், என்ன படிக்கலாம்னு சொல்லுங்கம்மா. ரோல் நம்பர் எல்லாம் தெரியாது. பேரு செந்தில், பிஏ. இப்ப திரும்ப கூட காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. சரிம்மா, செக் பண்றேன். செந்தில் 30 வயசுனா? ஆமா, இந்தாங்க. ஏற்கனவே ஃபீஸ் கட்டியாச்சேம்மா. யாரு கட்டியிருப்பா? ஒருவேளை அவனே கட்டியிருப்பானா? அவங்கள இருக்காதத்த. ஒருவேளை நமக்கு வேண்டாதவங்க ஏதோ பிளான் பண்றாங்களோ. சார், கொஞ்சம் திரும்பவும் நல்லா பாருங்களேன். நல்லா பார்த்தாமா சொல்றேன். இப்பதான் ஒருத்தர் அவர் பேருக்கு ஃபீஸ் கட்டு போறாரு. யார் அவங்க பேர் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. பச்சை சட்டை போட்டிருந்தாரு. ஐயா, என்னாச்சு? எதுக்கு இப்படி வெளியே தள்ளுறீங்க? நான் அவனோட அம்மா. நீ எதுக்கு அங்க வந்தா? பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு போலான்னு வந்தோம். என்னது? பரீட்சைக்கு பணம் கட்ட வந்தியா? இவன் இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இதுல நீங்க என்னன்னா பரீட்சைக்கு பணம் கட்ட வந்ததா சொல்றீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? உங்க பையன் யூனிவர்சிட்டி ரூல்ஸ மீறி இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனால மேற்கொண்டு இங்க படிக்கவும் முடியாது, எக்ஸாம் எழுதவும் முடியாது. எக்ஸாம் எழுத கட்ட வந்த பணத்தை கோவில் உண்டியில போட்டதா நினைச்சு இங்க இருந்து கிளம்புங்க. சார், எதுக்காக இவங்க இங்க படிக்க கூடாது? முறையா பரீட்சை எழுதி அதுல பாஸ் ஆகிதான் மறுபடியும் அவங்க காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. முறையா சேர்ந்தவங்கள இப்படி முறை தவறி நடத்துறது அம்புட்டு நல்லதில்ல. நீ யாருமா? நான் அவங்க பொண்டாட்டி. ஓ, எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. சாரு கல்யாணத்தை பண்ணிட்டு படிக்கிறாரோ?
இதுல இருந்து நல்லா தெரியுது உங்க முறை என்னன்னு. சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. நாங்க அவங்களுக்கு முறையா அட்மிஷன் வாங்கி ஃபீஸ் கட்டி தான் இந்த காலேஜ்ல சேர்த்திருக்கோம். எப்படி யூனிவர்சிட்டி பர்மிஷனோடயா? மறுபடியும் படிக்கிறாரு. இப்ப போய் இத தப்புன்னு சொல்றது ஏதோ தப்பா இருக்கு சார். ஓ, நீங்க பண்ணதெல்லாம் சரி, நான் பண்றதுல தான் தப்பு இருக்கு. நீங்க எனக்கு எது சரி தப்புன்னு சொல்றீங்களோ? ஐயா, நாங்க பண்ணது தப்பே இருந்தாலும் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு அவனை காலேஜ்ல சேர்த்துக்கணுங்க. சார், இவரு ஃபெயில் தான் போட்டிருக்காரு. பிறகு எந்த தகுதியின் அடிப்படையில சார் இவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க? சொல்லுங்க சார். நீங்களே பெரிய இது, அதனால கண்டிப்பா உங்களை ஆள் வச்சு மிரட்டி இருக்க முடியாது. பணம் ஏதாவது கொடுத்து வளைச்சிட்டாங்களா? ஹலோ மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசுங்க. இல்ல ஹலோ சார், எதுக்கு அவர் மேல கோவப்படுறீங்க? இது அவன் எழுதின பேப்பர் தானே, இத நீங்க தானே திருத்துனீங்க. சொல்லுங்க, அவர் சொல்றது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில இந்த பையனுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க? சொல்லுங்க சார். சார், இவன் ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆகலங்கிறது உண்மைதான் சார். அதை நான் மறுக்கல சார். ஆனா இவன் குடும்பத்து ஆளுங்க இவனை படிக்க வைக்க எடுத்துக்கிட்ட ஆர்வத்துக்காக மறுபடியும் இவனுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். திரும்பவும் ஒரு நேர்முக தேர்வு வச்சேன். அதுல நான் கேட்ட கேள்விக்கு இவன் கரெக்டா பதில் சொல்லி அவன் தகுதியை நிரூபிச்சான். அதனால அவனுக்கு நான் சீட்டு கொடுக்க ஒத்துக்கிட்டேன். சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவரு கேள்வி கேட்டாராம், அவரு அதுக்கு பதில் சொன்னாராம். முதல்ல இவனை காலேஜை விட்டு வெளியே அனுப்புங்க சார். யூனிவர்சிட்டி நம்மள கேள்வி கேட்க நாம எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்கணும்? அவன் படிப்புல அவனோட எதிர்காலம் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரமே இருக்கு. ஒரு அம்மாவோட வைராக்கியம் இருக்கு, ஒரு மனைவியோட கனவு இருக்கு, ஒரு குடும்பத்தோட கௌரவம் இருக்கு. என்ன நம்புங்க சார், இவன் திறமையானவன் தான் சார். இவன் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். சார் சொல்ற கதைக்கே வருவோம். இவர் ஏதோ கேள்விகள் கேட்டதாவும் அதுக்கு அவன் பதில் சொன்னதாவும் சொன்னார்ல, அதே நேர்முக தேர்வை மறுபடியும் வைப்போம். எல்லாரும் முன்னாடி காலேஜில் உள்ள ஒட்டுமொத்த ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் கேள்விகள் கேட்போம். ஆனா இந்த தடவை கேள்விகளை நான் தான் சூஸ் பண்ணுவேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு இவன் கரெக்டா பதில் சொல்லிட்டா அப்ப நான் ஒத்துக்கிறேன்.
இவன் இந்த காலேஜ்ல படிக்க தகுதியானவன் தான். என்ன சார், நான் சொல்றது சரிதானே? நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்க ஸ்டூடெண்ட் கரெக்டா பதில் சொல்லிடுவார்ல? ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிருங்க. இந்த நிமிஷமே இவனை அனுப்பிடுவோம். இல்ல வீணா இந்த சபையில அசிங்கப்பட வேண்டியிருக்கும். என்ன சார், அவர் சொல்ற ஐடியா உங்களுக்கு ஓகேவா? இல்ல இப்பவே அவனை வெளியே அனுப்புறீங்களா? இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நிச்சயம் இவர் சரியான பதில் சொல்லி என்னுடைய செலக்ஷன் கரெக்ட் தானே எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் சார். அப்ப தெரியும் சபையில யார் அசிங்கப்பட போறாங்க. சொல்லுங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அந்த HOD உள்ள போந்து காரியத்துக்கு எடுத்துட்டேன் மேடம். இல்லன்னா அந்த செந்தில் பையல காலேஜை விட்டு வெளியே துரத்திருப்பேன். என்ன சொல்றீங்க? நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல. அவன் இந்த காலேஜை விட்டு வெளியில போற நாள் தான் தள்ளி போயிருக்கு. மத்தபடி அவன் வெளியில போறது உறுதி. அவனுக்கு இன்னும் 2 நாள்ல எக்ஸாம். அதுல அவன் பாஸ் ஆனாதான் படிக்க முடியும். ஒருவேளை அவன் பாஸ் ஆயிட்டானா? மேடம், எப்படி முடியும்? கேள்வி கேட்க போறது நான் தானே. சரி, நீங்க கஷ்டமா கேள்வியை ரெடி பண்ணுங்க. நான் அவனை படிக்க விடாம என்ன பண்ண முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அமுதா, சவாலா விடுற சவாலு உனக்கு இருக்குடி. அட நீ வேற மாமா, மல்லிப்பூக்கும் அல்வாக்கும் மயங்கர ஆளாவ. இன்னும் 2 நாள்ல இந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு பாஸ் ஆகணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏய் அதான் நீ என்ன கேட்டாலும் அவ தரேன்னு சொல்றாளே, அப்புறம் என்ன? படிச்சு பாஸ் ஆகுடா. இலை கண்ணியர் தம் கடைக்கண் பார்வையை காட்டிவிட்டால் மண்ணின் மைந்தனுக்கு மாமலையும் சிறு கடுகம். ஓ, அவதான் மொத்த பார்வையை காட்டிட்டால, அப்புறம் என்ன? இந்த புத்தகம்லாம் உனக்கு தூசி மாதிரிடா, ஊதி தள்ளிடா. யாரோ எழுதின வசனத்தை நீயே சொல்லிவிட்ட. இது படிப்பு மாமா, நம்ம ஈஸியெல்லாம் கிடையாது. இந்த புக்க ஒழுங்கா படிக்கிறவன் படிச்சாலே 2 வருஷம் ஆகும். உன் மாப்பிள்ள இது 2 நாள்ல படிக்கணுமா? ஏன் நீ வேணா படிய. இப்போ ஒண்ணு பேசுனியே, அந்த மாதிரி சொல்லு பாப்போம். எனக்கே டெஸ்டா? டேய், நான் ஏன்டா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனேன்? எங்க ஆத்தாக்காரி ஒண்ணு நான் வாத்தியார் தான் ஆரம்பம் சொல்லி கனவுலாம் கண்டுட்டு என்னை பெத்து போடலப்பா. நான் வாத்தியாரா இருந்ததே கட்டிப்பேன்னு எவ்வளவு வந்து நிக்கலப்பா. எந்த இளவு வேணான்னு தான் ஸ்டில் பேச்சுலர் இருந்துகிட்டு உன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காண்டா பாவி. சும்மா சொன்னதுக்கு இவ்வளவு பொங்குறியே, இப்ப தெரியுதா என் கஷ்டம்? டேய், மரம் ஒசரமா இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கீழ இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா மரத்துல இருக்க பழம் கிடைச்சிருமா? நாம தான் கஷ்டப்பட்டு மரத்துல ஏறி பறிக்கணும், அப்பதான் ருசிச்சு சாப்பிட முடியும். எல்லாருமே அவங்க ஆசை வைராக்கியத்திற்காக உன்னை வாத்தியார் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வாட்டி உனக்கா நினைச்சு படிடா. அமுதா புள்ள மாதிரி உனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைச்சும் இப்படி தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. புத்தகத்தை எப்படி பிடிச்சு படிக்கணும்னாவது தெரியுமா? அட நீ வேறவுமா படிக்க எடுத்துட்டு போறான்னு நினைச்சிய? கடையில போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி திங்க எடுத்துட்டு போறான். புஸ்தகத்தை பார்த்தா நல்லா வெயிட் தரும் போல. மாமனும் மருமவனும் நல்லா ஃபுல்லா திங்கலாம் போல. ஏடா மாப்ள, இதை சொல்லத்தே உன் பங்காளி கார் எடுத்து வெட்டியா டீசல் போட்டு வந்திருக்காரு போல் இருக்கு. இவன் மூளையெல்லாம் வியாழக்கிழமை சந்தையில வச்சு வியாபாரம் பண்ணா ஒரு பயம் வாங்க மாட்டான் போல் இருக்க. வெட்டி பயலுங்க. ஏண்டா உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? அடுத்தவன் என்ன பண்றானு நோட்டம் பண்றதே உங்க பொழப்பா? அப்பன் புத்தி பிள்ளைக்கு அப்படியே இருக்குடா. ஏமா உமா,
ஏற்கனவே இவன் மேல இருக்க கோவத்துல என் மாப்பிள்ளை இவனை ஏதாவது பண்ணிருவான்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவன் முன்னாடி இவனை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்க. ஏதாவது பண்ணிட போறாப்புல, அப்புறம் நீதான் வருத்தப்படுவ. அமுதா புள்ள தங்கச்சியேன்னு பாக்குறேன். இந்த பாரு, அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறதுக்கு பேரு வேலை இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா எடுத்து சொல்லிருக்காங்க. அத நம்பி நீங்களும் மடத்தனமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற பாவம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு போய் சேரும். நீங்க வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரணும்னு கொஞ்சம் யோசிங்க. முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இல்லையா நீங்க மட்டுமே நல்லா இருக்க மாதிரி சுயநலமா போயிருங்களேன். அதை விட்டு போட்டு பழைய வில்லனுங்க மாதிரி யார எப்படி அழிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உங்க மூளைய உங்களை காரி துப்பிருமாப்பா. என்னது மாப்பிள்ளைய படிக்க சொன்ன இவன் தூங்கிட்டு இருக்கானே. ஏ மாப்பிள்ள, ரொம்ப டயர்டா இருக்கா? போத்தி விடட்டா? எந்திராம அவனை படிக்க சொன்னா அவனை தூங்கிட்டா இருக்க. படிச்சுட்டு தான் இருந்தேன், என்னன்னு தெரியல, தூக்கமா வருது. ஏய் தூங்காதடா. ஏய் ஏய் மாப்ள, ஏய் செல்லா, ஏய் படிடா. அமுதா அவளை சொல்லிட்டு போனால படிடா. தூர தூங்கிட்டா? ஹலோ, அதுக்குள்ள படிச்சு கலைச்சு போயாச்சோ? மாமா, நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடியல. தூக்கமா வருது மாமா. வெளியே போய் படிக்கட்டுமா? வெளியே வா. எதுக்கு மறுபடியும் போய் பிரச்சனை பண்றதுக்கா? நான் என்ன பண்ணுவேன், தூக்கம் வருது. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டிய. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதா இந்நேரத்துல யாருக்கு போன் பண்ற? யாருதா? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததும் நீங்களே யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி யாரு வர போறா? ஏய் மாப்ள, ஏய் எந்திரா, எந்திரிச்சு படிடா. முடியல. The two terminal storage மாப்ள, ஒழுங்கா படிங்க. ஏய் தம்பி, தூங்கி வடியாம பாத்துக்கங்கடா. மாப்ள, நீங்க கொஞ்சம் கண் அசந்தாலும் கையில வச்சிருக்கிறதுல வச்சு கோடு போட்டுருவானுங்க. உடம்புல இருக்கிற சிகப்புங்க எல்லாம் வெளியே வந்து கொட்டிடும், ஜாக்கிரத. அப்பப்போ நானும் வந்து கவனிப்பேன், புரியுதா? ஏய் கவனிச்சுக்கிட்டே இருங்கடா. சரிண்ணே. According to மாமா வர்க்கையா, according to the model, ஏய் அடி ரெஸ்ட் ரூம் போனோம். போ, ஆனா ஒரு நிமிஷத்துல வரணும். அங்கதான் இருக்கு. ஏய் என்ன, கையோட புக் எடுத்துக்க, அங்க போய் படி. சரி போ, சீக்கிரம் வா. ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்றான்னு போய் பாரு. தம்பி தம்பி, என்ன இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வழி வாங்க, படிக்க வேணாமா? எவ்வளவு நேரம் தம்பி? போங்க போய் படிங்க. ஏங்க அவசரம்? என்ன தண்ணி குடிக்கணுங்க? தண்ணி தானே, நீ படி, நாங்க தர்றோம். சீக்கிரம், டைம் ஓவர் தம்பி. ஏய்
நாங்க வெட்ட மாட்டோம், நீயா விழுந்து வெட்டிக்கிட்டாதான். தூங்காம படி. டுங்குரு டுங்குரு படிக்க சொன்னா தூங்குற? பொட்ட புள்ள உன்னை படிக்க வைக்க எம்புட்டு கஷ்டப்படுறா. ஒரு நாள் தூக்கம் முடிச்சு படிக்க உனக்கு வலிக்குதா? லேசா கண்ணை சிந்து பாரு, உன் 2 கண்ணு முடிய தோண்டி கையில கொடுத்துருவேன். திரும்ப அவனுக்கு எப்படியாவது குடைச்சல் கொடுக்கலான்னு நோட்டம் விடுறதுக்கு ஆரம்பிச்சா அவன் வீட்லயே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம செந்தில படிக்க விடாம ஏதாவது பண்ணிடுவோன்னு அந்த அமுதா உஷாராகி அவனை மறைச்சு வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கா. அந்த வடிவேல் பையன்கிட்ட விசாரிச்சாலும் அவனுக்கும் அந்த செந்தில் பையன் எங்க இருக்காங்கிற விவரம் சுத்தமா தெரியல. ஒன்னும் பிடிபடல. பையன் நைட்டுக்குள்ள படிச்சு நல்லா தேறிடுவானோ. அட நீங்க வேற, அந்த அளவுக்குலாம் அவனுக்கு அறிவு கிடையாது. என் பயமே கேள்வியே புரியாத அவனுக்கு நைட்ல ஏதாவது கொஞ்சம் படிச்சு கேள்வி கொஞ்சமாவது புரிஞ்சு திக்கி திக்கி ஏதாச்சும் பதில் சொல்ல ட்ரை பண்ணிடுவானோன்னுதான். அவனுக்கு பதில் இல்ல, கேள்வியே என்னன்னு புரியாம அத்தனை பேருக்கு முன்னால கூனி குறுக்கி அசிங்கப்பட்டு நிக்கணும். அத அவன் பொண்டாட்டி பார்த்துட்டு தவிக்கணும். நாம அத கண் கொட்டாம பார்த்து ரசிக்கணும். அதுக்கு அவனை நைட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணும். அவன் படிக்கிறத தடுக்கணும். பசங்களுக்கு போன் பண்ணி அவனை எங்க ஒளிச்சு வச்சு அடக்காக்குறான்னு தேட சொல்லுங்க. ஏய் அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னங்க குடுமா சித்தப்பா, இந்த காப்பியை குடிக்க சொல்லுங்க. கொஞ்ச நெஞ்சமா இருக்கிற தூக்கமும் பறந்து போயிரும். மாமா, எக்ஸாம் வந்து 10 மணிக்கு தான். மணி இப்போ 7:30 தான் ஆகுது. ஒரு 1 hour தூங்கிக்கிறேன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஏய், தூங்குனா படிச்சதெல்லாம் மறந்து போகும்டா. நீ கிளம்பு. ப்ளீஸ் மாமா, கேளுங்க. சித்தப்பா, எக்ஸாம் 10 மணிக்கு தானே எங்களுக்கும் தெரியும். நல்ல விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அவங்கள பக்கத்துல இருக்கிற கோயில்ல காத்திருக்க சொல்லுங்க. நானும் அத்தையும் பின்னாடியே ஆட்டோல வந்துரும். கிளம்ப சொல்லுங்க, நேரமாச்சு. டேய், கேட்டுச்சுல, கிளம்புடா. டேய், சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு பாஸ் ஆயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். போ, சிரிச்சிட்டு போடா. சித்தப்பா, நானும் அத்தையும் அவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிட்டு வந்துரும். நீங்க கடைய பலசர கடைய பாத்துக்கிற சொல்ற, அவ்வளவுதானே? நீ போடாதா, நான் பாத்துக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். போடாதா. எப்படியோ நம்மள பலசர கடையில உட்கார வச்சு நங்கூரமாக்கிட்டாங்க. டேய், வண்டி இந்த வழியா தான் வரும், விட்டுறக்கூடாது. சரிண்ணா, சரி. பார்த்த உடனே தூக்கிடணும். சரி, நான் பாத்துக்கிறேன். டேய், அந்த ஆட்டோ தான். டேய், நீ வண்டியில ஏறு. ஏமாடு. போ போ போ. டேய், மிஸ் ஆயிடக்கூடாதவா. போ. டேய், போடா, வேகமா போடா.
போய் இடிச்சு தூக்குடா. போறாங்க தூக்குடா. டைம் ஆயிடுச்சு, நம்ம கூட கிளம்புனாங்க. இந்நேரம் வந்திருக்கணும். டேய் ஆட்டோ தூக்க வாடா. பார்த்தேன். அம்மா உட்காருங்கம்மா. அம்மா பார்த்தோம். அம்மா பார்த்தோம். டேய் தனிக்கு. அக்கா இது உங்க போனாக்கா? இந்தாங்க போன் அடிக்குது பாருங்க. அத்தை அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஹலோ, என்ன சம்பதா, ஏன் வரதுக்கு இம்புட்டு நேரம்? எக்ஸாமுக்கு நேரம் ஆச்சுல்ல. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நாங்க வரல, நீங்க உள்ள போங்க. என்ன சம்பதா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டைம் ஆச்சு, நீங்க உள்ள போங்க. எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இல்ல இல்ல, நீ வா, நீ வந்தா நான் உள்ள போவேன். நான் தான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணாம நீங்க உள்ள போங்க. இங்க பாருங்க, கையில இவ்ளோ ரத்தம் வருது. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணவாக்கா? அமுதா, ஹலோ அமுதா. ஏய் அமுதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஆம்புலன்ஸ் ரத்தம்ங்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட், அதனால ரோடு டிராபிக் ஆயிடுச்சு. நீங்க போங்க, நேரம் ஆயிடுச்சு. என்னக்கா கையில இவ்ளோ ரத்தம் வருது, நீங்க பாட்டு போன் பேசிட்டு இருக்கீங்க? அமுதா, அமுதா என்னாச்சு? உங்க கையில ரத்தம் வருதா? அமுதா என்னாச்சு, ஒழுங்கா சொல்லு. என்கிட்ட மறைக்காத அமுதா, ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லு. அமுதா, நீ எங்க இருக்க? எங்க இருக்க சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்றத மட்டும் பாருங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மாட்டேன். மரியாதையா நீ எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லு. உனக்கு என்னாச்சு தெரியாம நான் காலேஜுக்குள்ள போக மாட்டேன். இது உன் மேல சத்தியம். இரு, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. எங்களுக்கு எதுவும் ஆகல. இது வெறும் சின்ன காயம் தான், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல உள்ள போங்களேன். இது நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு, இதுல நம்ம ஜெயிக்கணுங்க. என்னோட வாழ்க்கையே நீங்க தான். இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். சொல்லு, நீ எங்க இருக்க? ஓ மை காட், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி நேரத்தில் உன் புருஷன் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது அம்புட்டு நல்லதில்லை. இவனால் முழு கான்சன்ட்ரேஷனோட பதில் சொல்ல முடியாது. அந்த கரிகாலன் ஏற்கனவே கொஸ்டினை ரொம்ப டஃப்பாக ரெடி பண்ணியிருக்கிறான். நான் வேணா நிலைமையை பிரின்சிபல்கிட்ட எடுத்து சொல்லி உனக்காக போஸ்ட்போன் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. இல்ல சார், நம்ம தள்ளி போடுறது அவங்க முன்னாடி தோக்கறதுக்கு சமம். அத்தைக்கு எதுவுமே ஆகாது. அவ முதல்ல ஆசைப்படுறதே இவங்க இதுல பாஸ் ஆகி அவங்க முன்னாடி நிக்கணுங்கிறது தான். இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாம திரும்பி போனாதான் அவங்க இன்னும் காயப்படுவாங்க. நம்ம உள்ள போலாம் சார். செந்தில், பதில் சொல்லு. கமான் மேன் செந்தில், ஆன்சர். பதில் சொல்லு. சைலன்ஸ். எப்படி சொல்லுவான்? இவனுக்கு பதில் தெரிஞ்சாதானே சொல்லுவான். நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா மட்டும்தான் நீங்க இங்க படிக்க முடியும்.
வாயை திறந்து பதில சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். Tell me what do you understand by a man Booker Prize and Booker Prize? எல்லா கேள்விகளுக்கும் இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? சரி, இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். என்னாச்சு செந்தில் உனக்கு? பதில் சொல்லு மேன், பதட்டப்படாது. நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லு. உன்னால முடியும் செந்தில். செந்தில், நீ மட்டும் இப்ப பதில் சொல்லலைன்னா உன் பொண்டாட்டி உனக்காகப்பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். ப்ளீஸ் செந்தில், ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன மோட்டிவ் பண்ணாலும் இவன் பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு பதில் தெரியாது. ஓகே செந்தில், உனக்கு தகுந்த ஒரு ஈஸியான கேள்வி கேட்கிறேன். ஏபிசிடியாவது முழுசா தெரியுமா? ஏன் செந்தில், அதுல முழுசா எத்தனை எழுத்துனாவது தெரியுமா? ஆ, 26 எழுத்து, 32. இதுக்கும் பதில் தெரியாது. வாமுதா போலாம். என்ன மனுஷன் நீங்களாம்? உங்க மேல எம்புட்டு பேரை நம்பிக்கை வச்சு நிக்கிறாங்க. அந்த நினைப்பெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு போட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போலாங்கிறீங்க. போங்க, நீங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போங்க. எனக்கு வரல அமுதா, எனக்கு வரல. நானும் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா சொல்ல வரல. எனக்கு வரல அமுதா. என்னால முடியல. என்ன விட்டுரு ப்ளீஸ். விட்டுருங்கண்ணா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்களும் என்ன விட்டுருங்க. நீங்க என்ன உண்மையா தானே லவ் பண்ணிய? உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு இருக்குல்ல? நான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீல? சொல்லுங்க. இந்த கேள்விக்கும் பதில் தெரியலையா? நீ எனக்கு வேணும் அமுதா. நீனா எனக்கு அம்புட்டு உசுரு. அப்ப போங்க, போய் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லுங்க. அமுதா, என்னால முடியல அமுதா, என்னால முடியல. எல்லாரையும் பார்த்ததும் என் மண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போன மாதிரி இருக்கு. நீங்க ஏன் அவங்கள பாக்குறீங்க? கண்ணை மூடிக்கோங்க. உங்க முன்னாடி யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்க அம்மாவோட வைராகியமும் உங்க பொண்டாட்டியோட கனவும் உங்களை நம்பி சீட்டு கொடுத்தாரு அவரோட நம்பிக்கையும் தான். அத மட்டும் நினைச்சு பாருங்க, பதில் தானா வெளியே வரும். இதுக்கப்புறமா என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வராதுன்னு நினைச்சியனா நீங்க என்ன மறந்துருங்க. என் காதல மறந்துருங்க. நீங்க உங்க வழிய பாத்துட்டு போங்க, நான் ஏன் வழிய பாத்துட்டு போறேன். நான் அவங்க கிட்ட வாங்கினது 2 நிமிஷம் தான். ஏற்கனவே 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உள்ள போறதா இல்ல வெளியே போறதா. அப்புச்சி, நான் மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினேன்னு சொன்னியல, அவங்க மண்குதிரை இல்ல அழகர் ஆத்துல இருக்குன்னு வீர குதிரைன்னு நிரூபிச்சு ஃப்ராட் பண்ணி சேரலன்னு நிரூபிச்சுட்டாங்க. அவங்க
திரும்ப காலேஜ்ல படிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு மார்க் தட்டிக்கிறதுக்காக வரல அப்பச்சி. என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க மக நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே திரும்ப கிடைச்சிருவா. உங்க அவமானத்தை தொடச்சிருவான்னு சொல்லிட்டு போகதான் வந்திருக்கேன். நான் அவங்க மேல வச்ச நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேல இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க பாஸ் ஆகி என் நம்பிக்கைய காப்பாத்திட்டாங்க. அதே நம்பிக்கை உங்களுக்கும் வரணும்னு தான் நான் இப்ப வந்தேன். உங்க மக எப்பவுமே தோக்க மாட்டா அப்புச்சி. நான் வரேன். நான் வரேன். இல்ல நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட. நான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனா? இல்லையே, முக்கியமான விஷயத்த நான் மறக்க மாட்டேனே. இல்ல நீ மறந்துட்ட. நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எப்படி இருக்கும்? கேட்டது நானாச்சே. நீ என்ன சொன்ன? நான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா நீ கேட்டதை கொடுப்பேன்னு சொன்னல. நீங்க மட்டும் இதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். அப்போ நான் என்ன கேட்டாலும் தருவியா? ஒரு முத்தம் கேட்டா? பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிருவேன். சொன்ன மாதிரி முத்தம் தருவியா? நீங்க ஒழுங்கா படிச்சு எங்க எல்லார் பேரையும் காப்பாத்தினீங்கன்னா நான் சொன்னது நடக்கும். இப்போ ஞாபகம் வந்துச்சா? இப்ப என்ன அதுக்கு? அதான் நான் பாஸ் ஆயிட்டா நீ எனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல திரும்ப ஞாபகப்படுத்தணுமா? சரி, நானே ஞாபகப்படுத்துறேன். பாஸ் பண்ணிட்டா மொத்தம் கொடுக்கறேன்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்ட. இப்போ ஞாபகம் வந்துருச்சா? என்ன இப்ப அதுக்கு? இல்ல நீ சொன்ன மாதிரி நான் பாஸ் ஆயிட்டேன். நீயும் நீ சொன்ன மாதிரி நான் கேட்டதை கொடுத்துட்டா கொடுத்தனும்ல. அதான பேச்சு. ஏய் தீபா, எப்படி இருக்க? I'm good. நான் உன்னை காலேஜ்ல எப்படி பார்த்தேனோ இன்னும் அப்படியே இருக்கு. Still smart. Thank you. அம்மா, நீ எப்படி இங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்து இந்த பக்கம்? ஏன் சாருக்கு நான் என்ன பண்றேன்னு ஞாபகமும் அக்கறையும் இருந்தா இந்த வருஷத்துல ஒரு தடவையாவது போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. அது வந்து தீபா. சரி சரி, நானும் உன்கிட்ட பேசல, நீ என்கிட்ட பேசல, விடு. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, சார் என்னமோ பெருசா சாதனை பண்ணிருக்கீங்க போல. காலேஜ் முழுக்க உன்னை பத்தி தான் பேசுறாங்க. வசூல் ராஜா படத்துல வர மாதிரி ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டாங்களா, நீயும் கமல் மாதிரி பதில் சொல்லி அசத்திட்டியாமே. எப்படிரா? இத மட்டும் ஒழுங்கா படிக்கிற காலத்திலே பண்ணிருந்தா இந்நேரம் நீ வாதியார் ஆயிருப்ப. எனிவே, நீ திரும்ப காலேஜ்ல சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அந்த காலேஜ்லயே உன்னை பெருமையா பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செந்தில். என்னடா அப்படி யோசிக்கிற? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்னா, மேடம் இப்ப யார் தெரியுமா? உங்க காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கேன். அப்படியா? ஸ்டூடெண்டா இல்ல, ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கேன்.
இனிமே நீ என்ன மேடம்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிங்க மேடம். ஹே, சும்மா சொன்னேன். இந்த மேடம் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளாஸுக்குள்ளதான், வெளியே நம்ம ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். கல்யாணத்துக்கு பின்பு பழைய காதலியுடன் தொடர்பு, மனைவி கலக்கம். ஐய இந்த பேப்பரை திறந்தாவே கள்ளக்காதலா தன்னடா போடுறானுங்க. சித்தப்பா, இந்தாங்க பாதாம் பால். பாதாம் பாலா? இது அந்த பயிர்ல கொடுக்க வேண்டியது எனக்கு ஏன் கொடுக்குற? குடிங்க சித்தப்பா. சரிம்மா. இந்தம்மா. இருடா, அவளே வருவாடா. கண்டினியூ. பொறுமை. சித்தப்பா, ஆஹா, தீபா பத்தி மாமா கொடுத்த பில்டப்ல நல்ல வேலை செய்து போல இருக்கே. செத்தில விட்டுறாத, பில்டப் அப்படி ஏத்து. பாத்தி பாத்தி இன்னும் சொல்ல வர பார்க்கலாம். என்ன வாத்தி, என்ன பாக்குறீங்க? யாரு? நான் வாத்தியா? ஆமா, நீங்க தான். நான் வாத்தியாருக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வாத்தியார் ஆகல. அதான் படிச்சு கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொன்னீங்களே, அப்போ நீங்க வாத்தியார் தானே? அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு கையெழுத்து போட சொல்லி கொடுங்க. அதான் கையெழுத்தெல்லாம் போட ஏற்கனவே தெரியும்ல. அதெல்லாம் நல்லா போட வராது, எனக்கு சொல்லி கொடுங்க. ஓ, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்துட்டே போங்க. இப்போ நீ தான் படிக்க வச்சு வாத்தியார் ஆகணும், படிங்கன்னு சொல்ற. இப்போ நீயே வந்து காலேஜுக்கு லேட்டாக போங்கன்ற. அது இல்லாமல் ஃப்ரெண்டு கிளாஸ் வேற. நான் டைமுக்கு போகலன்னா சத்தம் போடுவா. வாத்தி, இதெல்லாம் சரியில்லை. சரி, நான் கிளம்புறேன். இப்போ சொல்லித்தர போறியலா இல்லையா? குடு. இது வந்து ஒரு 50 தடவை எழுது. சாயந்தரம் வந்து நீ சரியா எழுதிக்க, நான் பார்த்து சொல்றேன். சரியா? இப்படி சொல்லி கொடுத்தா எப்படி? வேற எப்படி சொல்லி கொடுக்கணும்? என்ன? இல்ல, நான் கேட்டப்போ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. கொடுக்குறாங்க. என் கையை பிடிச்சி ஒழுங்கா எழுத சொல்லி கொடுங்க. கையை பிடிச்சா? ஆமா. இப்படி இல்ல, ஒரு நிமிஷம். இந்த எழுத்து எழுதும்போது கையை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். சரியா? படிக்கிற புள்ளைய கிட்ட வாத்தியார் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. யாருக்கு இந்த பாட்டு? அது பொதுவா ஒரு போன்ல யாரு? ஃப்ரெண்டு தானே? எடுத்து பேசுங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல. பரவாயில்ல, எடுத்து பேசுங்க.
இப்ப பேசுங்க. ஹலோ. டேய் எங்கடா இருக்க? வீட்ல. வீட்ல என்னடா பண்ற? சீக்கிரம் கிளம்பி வா. வந்துடுறேன். பாய் பாய் பாய். செந்தில், உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீ எப்படிடா அப்படி ஸ்மார்ட்டாவே இருக்க? காலேஜ் படிக்கும் போது நான் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்க. நான் நினைச்சதை விட பில்டப் ஏத்துறாளே. And you know one thing? இன்னும் உன் கண்ணத்துல குழி விழுதுடா. It's so cute. இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் I can't tolerate டா. என்னது? நீ ஏன்டா இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையே. சரி, கண்ணுதான் அப்படின்னு பார்த்தா மூக்க பாரு, ஏதோ ஷேப்லெஸ்ஸா. டிஸ்கஸ்டிங். தீபா, சிக்னல் வீக்கா இருக்கு. நான் காலேஜ்ல வந்து பேசுறேன். சரியா? வெய். செந்தில். அம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்னமோ சொன்னியலே மூக்க பத்தி, ஏதோ டிஸ்குன்னு. அப்படிலாம் இல்லையே. இல்ல, என் மூக்க பத்தி ஏதோ தப்பாதான் சொல்லிருக்கிய. இல்ல. இப்படி சொன்னதும் நீங்களும் சிரிக்கிறிய. என்ன சொன்னாங்க? ஒழுங்கா சொல்லிருங்க. ஒண்ணு சொல்லியே. இப்ப சொல்றியாலா இல்லையா? இது காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த கா எழுதும்போது கையில வந்து இப்படி. நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும். ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இப்போ லுக் எப்படி இருக்கு? படிக்க தானே போறிய, நடிக்க போலல. இது போதும். ஃபர்ஸ்ட் பீரியடே தீபா பீரியட் வேற. பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ல. படிக்கிறதுக்கு புத்தகம் இருந்தா போதும், மத்தது ஒன்னும் தேவையில்ல. அவங்க சொல்லி கொடுக்க போறாக, நீங்க படிக்க போறீங்க. அதுக்கு இது போதும். வாத்தியாரும் படிக்கிறவங்களும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அது மனசுல இருக்கட்டும். ஓகே. ஓ மொகரைக்கு நம்ம குடும்ப லட்சணத்துக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்தது. அதை ஏண்டி வேணாம்னு சொன்ன? அப்படியே பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி தான். ஏண்டி அம்புட்டு சொல்லியும் புடவை மொத்தமா சாதிச்சுட்டு அமுக்குனி மாதிரி அப்படியே நெஞ்செழுத்தமா நிக்கிற. என்ன படிச்சு அப்படியே காரைக்குடி கலெக்டர் போறியா? இங்கேயே அவனாச்சும் கட்டிட்டு போய் பாத்திரம் தானே கழுவ போற? உங்க குடும்பம் இருக்கிற லட்சணத்துக்கு ஊரெல்லாம் தேடி எவ்வளவு பெரிய சம்பந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி நிக்கிறீங்களே. என்னத்த எதுவும் பேசாம நிக்கிறீங்களே? கேளுங்க அவளை. என்னடி, நாங்க எல்லாரும் அம்புட்டு சொன்னோமே, நாங்க என்ன கையோடவா கட்டி கொடுத்து அனுப்ப போறோம்? அவங்களுக்கு பிடிச்சு ஒரு சம்பிரதாயமா பார்க்க வந்திருக்காங்க, அம்புட்டு தானே. அவங்க பாத்துட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு விருப்பம் இருந்தா சொல்லி அனுப்ப போறோம், இல்லைன்னா ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிக்க போறோம். அதை விட்டுவிட்டு இப்படி வீட்டுக்கு முறையா வந்தவங்களை அவமானப்படுத்தி அனுப்புறது நல்லது இல்லடி. ஏன் இப்படி பண்ண சொல்லு புவனா. ஏண்டா கண்ணு இப்படி பண்ண? அண்ணா, நம்ம குடும்ப கௌரவத்தை மண்ணள்ளி கொட்டிருக்கா. அண்ணன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களோ? நல்லா அவ காதுல உரைக்கிறமே கேளுங்க. இந்த கண்ணு எப்படி உரைக்கிறா? ஏன் இப்படி பண்ண? இவ்வளவு பேர் கேக்குறாங்கல, வாயை திறந்து சொல்ல வேண்டியது. என்னடி வச்சிருக்க வாயில? சொல்லிட்டீங்கறல. ஏய் சொல்லுடி, வாயில போடுறீங்க வச்சிருக்க.
சூடு வையா. ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க. காரணத்தை நான் சொல்றேன். புவனா ஒருத்தரை காதலிக்கிறா. புவனா இப்போ காலேஜுக்கு போற நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா. காலேஜுக்கு போல. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றிய? ஒருத்தங்க காலேஜ் போகும்போது எப்படி போவாங்க, காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளியே போகும்போது எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அவ கிளம்பி போகும்போது அவ முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்தா அவ வெளியே யாரையோ பார்க்க போறா. எனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா, உங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நல்லாவே தெரியுமே. நீங்க காலேஜ் போனதை விட கட் அடிச்சுட்டு சுத்தினது தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். ஒழுங்கா போயிருந்தாதான் படிச்சு வாத்தியார் ஆயிருப்பியலே. இப்போ புவனா எங்க போறாங்கிறது முக்கியமா இல்ல என்ன திட்டுறது முக்கியமா? சொல்லுங்க. அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை காலேஜ் லீவு. நான் காலேஜுக்கு போகாம வீட்டுல தானே இருக்கேன். அட ஆமால. இந்த விஷயம் எல்லாம் தெரியணும்னா காலேஜ் பக்கம் போயிருக்கணும். சரி சரி. இப்ப புவனா போய் சொல்லிட்டு எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? நேத்து நிச்சயம் வேண்டாம், நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னான்ல, அவனை பார்க்க போயிருப்பா. என்னால போய் பார்க்கலாமா? ஓகே, தாராளமா போலாம். நான் புவனா பின்னால போய் பார்க்கறத சொன்னேன். அவ எங்க போறா, யார போய் பார்க்க போறான்னு தெரியணும். நீங்க காதலிக்கும் போது மட்டும் என்ன வீட்டுல சொல்லிட்டா போனீங்க? உங்களை யாராவது ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்கு பச்சை கொடி காட்டுவீங்க, அதே கல்யாணம் ஆன உடனே பெரியவங்களாயி அப்படியே காதலுக்கு நீங்க சிவப்பு கொடி காட்டுவீங்களா? நான் ஒன்னும் புவனா விருப்பத்துக்கு எதிராலாம் இல்ல. அவ மனசுக்கு பிடிச்சவன அவ விரும்புறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவ தேர்ந்தெடுத்திருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்கணும்ல. வயசு கோளாறுல தப்பான இடத்துல மாட்டிடக்கூடாது. இது நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதுனால சொல்லல, எல்லா பொண்ணுங்களுக்காகவும் தான் சொல்றேன். பசங்க பொதுவா காதலிக்கும் போது தங்களை பத்தி அப்படியே ரொம்ப பெருமையா தான் சொல்லிப்பாங்க. தங்களை பத்தின உண்மை எதையுமே பேசிக்க மாட்டாங்க. பொண்ணுங்களும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவங்களும் மயங்கிடுறாங்க. இப்படிதானே பாதி பொண்ணுங்களோட கனவு ஆசை எல்லாமே ஏமாற்றமா போகுது. அப்படி ஒரு கஷ்டம் புவனாக்கு வரக்கூடாது. யாரையோ சொல்ற மாதிரி தெரியல, என்ன குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கு. இதுல குத்தி காட்ட என்ன இருக்கு? நான் சொல்றது உண்மைதானே. என்னமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற. ஆமா பாப்பா, இவ கொடுத்த தைரியம் தான். பரமு சும்மா இரு. தாமதா, இவ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? புவனா பண்ணது தப்புதானம்மா. இத நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்க ஆசைய வளர்த்துக்கிட்டா பின்னால கஷ்டமாயிடும்ல. என்ன ஏதுன்னு நீ ஒரு வார்த்தை கேளாமதான். அவ யார காதலிக்கிறான்னு கேட்டு சொல்லுமா. ஏய் சொல்றி போட்டனா ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க இம்புட்டு பேரு. சொல்லாதா கொஞ்சம் கடா நல்லா போனா வாயை திறந்து சொல்லுமா. அவ வேற யாரையும் விரும்பல, என் தம்பி செல்வாவை தான் விரும்புறா. அடி பாவி. அராஜக அராஜக அராஜக. சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்கும் நான் அமெரிக்காக்காரன் தான் காரணமா? எனக்கு அன்னைக்கு கோன் முட்டாய் கொடுத்துட்டு இவளுக்கு இதய மாதிரி முட்டாய் கொடுக்கும் போது நினைச்சேன் இதயத்துக்குள்ள அம்பு விடுவான்னு. தெரியும் நினைச்சேன். ஆத்த தேவையில்லாம இவ எதுக்கு ஆஜராகிறான்னு. ஓ அப்ப இதான் காரணமா? ஓ தம்பி தான் இவ லவ் பண்றாளா? அப்ப இந்த திடீர் காதலுக்கு என்ன காரணம்? திட்டம் போட்டு பிளான் பண்ண காதல் தானே இதெல்லாம். அதான பார்த்தேன். இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மனி அமைதியா இருக்கும்போது யோசிச்சிருக்கணும் பாப்பா. இதுல
இதுல ஏதோ நல்ல ஒரு உள்குத்து இருக்கு. ஓஹோ நானா உன் தம்பி மன்மதன் தான் இந்த ரவி தேவியோட காதலனா? இந்த பாரு, இந்த காதல் விளையாட்டு உங்க அப்பச்சி எப்படி ஏத்துப்பாங்க? எந்த நம்பிக்கையில இந்த காதலுக்கு நீ பச்சை கொடி காட்டுற? உன் குடும்பத்தோட ஒண்ணு சேர ஏன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ பயன்படுத்திக்கிறியா? ஏற்கனவே அப்பச்சிக்கு எங்களை பார்த்தாலே அப்படி எரியுது அவருக்கு. இதுல இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் நாங்க ஏதோ திட்டம் போட்டு அவர் பையனை சொத்துக்காக மடக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு அசிங்கம். இந்த காதலை நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். இந்த புள்ள திருப்பி அனுப்பிச்ச சம்மதத்தை நான் போய் கைகால உள்ளதாக கூட்டு வந்துடுறேன். சொல்றது கேளுங்க, அவங்களுக்கே பேசி முடிச்சிருவோம். வேணாம், ஊருக்குள்ள விஷயம் கசிறதுக்கு முன்னாடி காது வச்சமா பேசி முடிச்சிருவோம். அதான் சரிங்கிற நானும். ஏத்தா, ரெண்டு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எந்த தைரியத்துல இது நடக்கும்னு நம்பின? இருக்கணும். நான் சாகுறேன், என்ன எது காப்பாத்துறீங்க? கண்ணு இல்லாம கை கால் இல்லாம எவ்வளவோ பேர் இங்க வாழ்றதுக்கே போராடிட்டு இருக்காங்க. அன்பு காட்டுறது கூட ஆள் இல்லாம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாம் கிடைச்சும் பொழுப்பெடுத்து சாக போறியா? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அம்மா அப்பா பாசத்தை விட்டுட்டு நேத்து வந்த எவனோ ஒருத்தனுக்காக சாக துணிஞ்சிட்டல்ல? சாக போறதுக்கு முன்னாடி அவங்க உன்னை ஆளாக்கப்பட்ட கஷ்டத்தை ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்திருந்தேன்னா இப்படி ஒரு முடிவை நீ எடுத்துக்கவே மாட்டேன். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவர் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் விட்டுட்டு உங்க எல்லாரையும் நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருந்தாங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையோட அருமை என்னன்னு. பலசரக்கு கடை வச்சு கடனோட வாங்கி படாத பாடுபட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி பாக்கணும்னு ஆசைப்பட்டா நீ என்னடான்னா காதல் கீதல்னு விருண்டு கிடக்க. உனக்கு என்ன ஒரே நிமிஷம் தான் செத்து தொலைஞ்சிருவ. ஆனா உன் கூட கோழதான் தற்கொலை பண்ணுவாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். தான் உயிரை தானே பறிச்சுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். சாகுற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு பயன்படுத்துங்க. இந்த நிமிஷம் நம்மளோட முடிவுன்னு தெரியாத இந்த வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். சாரிங்க அண்ணமண்டி, என்ன மன்னிச்சிருங்க. இது அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. சாரி அண்ணமண்டி. இனிமே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாத. நாமளாம் எதுக்கு ஒரு முடிவுக்காரன? முதல்ல சொல்லுவா, அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டம் என்னன்னு யோசிப்போம். சித்தப்பா சொல்றதுதான் சரி. அப்பச்சிக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லாம நாமளே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். வாங்கத்த, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நாம இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு போறது என்ன புதுசா? நாம இப்போ இங்க வந்திருக்கிறது புவனாவோட ஆசைக்காகவும் அவ வாழ்க்கைக்காகவும் தான். அதுக்காக என்ன நடந்தாலும் நம்ம பொறுத்துதான் ஆகணும். நீங்க வாங்க. செய்றேன். அப்படியா? அப்பனா என் கால்ல விழு.
என்ன யோசிக்கிற? உனக்கு உன் நாத்தனாரோட வாழ்க்கை தானே முக்கியம். விழுமா. எந்திரி. ஏண்டி, நீ என் காலில் விழுந்துட்டா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு எப்படி நம்பின? இன்னைக்கு இல்ல, நீ என்னைக்குமே என் காலில் விழுந்துதான் கிடக்கணும். அதுக்கு இது ஒரு ரிஹர்சல். நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. நீ என்ன சின்ன சின்ன விஷயத்துல ஜெயிச்ச, ஆனா இப்போ பெரிய அடியா உனக்கு கொடுத்துட்டல. ஐயர் வந்ததும் நிச்சயம் ஆரம்பிச்சிரும். துக்கத்தை வெளியே காட்டிக்காம வந்து கலந்துக்கோ, இல்லனா